ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். குண்டம் திருவிழாவை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நகரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுடைய குண்டம் மற்றும் தேர் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 20ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசுர மர்தனம், கொடியேற்று விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பத்ரகாளியம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் திருவிழாவானது காலை தொடங்கியது. இதற்கு நேற்று இரவு முதலே அந்த விரதம் இருந்த பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். இதற்காக இன்று காலை அந்தியூர் அருகே உள்ள அந்த புதுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செலம்பூர் அம்மன் கோவிலில் இருந்து அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை குதிரையில் அழைத்து வந்தனர். தொடர்ந்து செலம்பூர் அம்மன் குண்டம் அருகே வந்த உடனே சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு முதலாவதாக கோவிலின் பூசாரி தலைமை பூசாரியை கைகளால் அந்த தீப்பொறிகளை தூவி விட்டு அதன் பின்னர் குண்டத்தில் இறங்கி குண்டம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் கடந்த 21 நாட்களாக விரதம் இருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கைகளில் அந்த அரளி பூ குச்சிகளை கைகளில் ஏந்தியவாறு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்களுடன் ஆண் பெண் பக்தர்கள் தங்களுடைய குழந்தைகளை தோளில் சுமந்தவாறும் தங்கள் தனித்தனியாகவும் நீண்ட வரிசையில் காத்திருந்து குண்டம் இறங்கி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளித்து அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பார்த்தோம்னால் அந்த அளவு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதிலும் பக்தர்கள் அளவு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார். அதே போல அந்த தீக்கரகம் எடுத்து வரும் நிகழ்வு கரகம் எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற வெள்ளிக்கிழமை என்று தேரோட்டமான தொடங்கி 4 நாட்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அந்த தேரோட்டமான நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டமான கர்நாடகா ராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமாராக 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் குண்டம் இறங்குவார்கள் என்பதன் காரணமாக ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பவானி உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரத்னகுமார் தலைமையில் பார்த்தோம்னால் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்கள் சிரமமின்றி கோவிலுக்கு செல்லும் வகையில் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு எவ்வித சிரமமின்றி அதாவது கோவில் பகுதிக்கு அரசு பேருந்து போக்குவரத்து மட்டும் நீக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.